சென்னை 2 அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் நிஜமாவே இல்ல. நிஜமாவே நீங்க ஏதாவது துண்டு போடுங்க தாண்டறேன். தளபதியோட லாஸ்ட் மூவி, அதுல நம்ம மறுபடியும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு அது விஷயம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் சொல்லுவான் அதை பத்தி நிறைய. இந்தல காம்பினேஷன்ஸ் ஆர் அவர் கூட அந்த ஃப்ரேம்ல இருப்பீங்களா? என்ன மாதிரி நீ வினோத் சட்ட அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து மரியா மூவி டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கீங்களா? ஆக்சுவலி ட்ரைலர் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு என்னமோ ஒரு புதுசா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது இப்போ வர படங்களை தாண்டி ஏதோ ஒரு வேற ஒரு ஜான்ராக்கு நம்மளை கொண்டு போக போறாங்க. அகெயின் ஏதோ ஒரு இதுக்குள்ள நம்மளை கொண்டு போக போறாங்க, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்ப இருக்க கமர்ஷியல் பேஸ் மூவிஸ்ல இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு என்ன ரீசன் ஆக்சுவலி இருந்தது? அதான் அதுக்கு நீங்க சொன்ன அதே ரீசன் தான். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னும் போது எப்பவுமே நம்ம வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட் தான் ஒரு ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும் அப்படின்றது வந்து இன்னெவிட்டபிளா எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதே தான் எனக்குமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது 2வது படம் பண்றோம், 3வது படம் பண்றோம், அதெல்லாம் ஃபியூச்சர்ல அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிமா இருக்கும். ஸோ அந்த ஃபிலிமை வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நம்மளோட ஓன் வாய்ஸோட நம்ம சொல்ல வந்ததை கொஞ்சம் ஃப்ரீடமாக சொல்றக்கூடிய ஸ்பேஸும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் மட்டும்தான் கிடைக்கும்ன்றதை நான் நம்புறேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம 2வது படங்கள் பண்ணும்போது ஆக்டர்ஸோ பிஸ்னஸோ உள்ளே வரும்போது வி கேன் ட்ரை. ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை சொல்ல வேண்டிய கதையை நம்ம வந்து சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு படம் வந்து மரியாவாக பண்ணணுன்ற ஒரு ஒரு மெயின் தாட்டே அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அது கேட்குறதுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மற்ற இதை விட இது கொஞ்சம் யூனிக்காக நோட்டீஸ் பண்ணப்படுது அப்படின்னும் போது அதுக்காக தான் இவ்வளோ ஒர்க் பண்ணோம் எல்லாருமே. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது சந்தோஷம். யூஷுவலா வந்து இந்த நியூ கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்களோட ஏதோ ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த ஒரு ஸ்டோரி ரிலேட்டபிள் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு ஸ்டோரியில உங்களோட பர்சனல் லைஃப் ரிலேட் இருக்கு? இல்லை உண்மையிலே இது வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் இது மாதிரி நடந்தது, இப்படி ஒருத்தவங்க இது பண்ணாங்க அப்படின்னு இது எங்கேயுமே இது பண்ணதே இல்லை. எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா நிறையா இதில் வந்து நிறையா படங்கள் நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து கொலை பண்ணுறதை பார்த்துருக்கோம். நிறையா ஒரு வயலன்ஸ், எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக வந்து ஒரு டைரக்டர் வந்து உண்மையிலேயே போய் கொலை பண்ணிட்டு தான் எழுதியிருப்பாருன்னு சொன்னால் அது வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டம்மான ஒரு தாட்டாக இருக்கும். அது வந்து ஒரு இமேஜினேஷன். இப்படியும் கொலை பண்ணலாம், இப்படியும் குத்தலாம், இப்படியும் வில்லனை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு டைரக்டர் வந்து பண்ண படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். அதுக்காக அந்த டைரக்டர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு அவசியம் கிடையாது. இந்த கதையை சொல்லணுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா தான். ஒரு ஐடியா தோணுது. நம்ம பார்த்த படங்கள், நம்ம படித்த நாவல்ஸ்லேருந்து நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது, சரி நம்ம ஒன்று எழுதும்போது அந்த அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது யூனிக்காக இருக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட்டு அது கண்டிப்பாக தேவை. இதுக்கான R&D தீசஸ் வந்து கண்டிப்பாக இருந்தது. ஆனால் இது வந்து என் லைஃப்பில் நடந்தது, இப்படி நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றது வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு எமோஷனல் ஒரு பொண்ணுக்கு ஒன்று வருது அப்படின்னும் போது எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு பொண்ணு தான். நன்னுன்றது அவங்க போட்டிருக்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு விமன். அவங்களுக்கு ஒரு எமோஷன் வரும்போது நம்ம அது வந்து ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை வந்து யாருக்குமே அது அது கிடையாது. அவ்வளோதான். கண்டிப்பா. இந்த படத்துல எனக்கு வந்து ஸ்டோரி வைஸ் டிஃப்ரெண்ட்டா இருந்தத தாண்டி ஆக்டிங் வைஸ் பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபீல் குடுத்திருந்தது ட்ரெய்லர்லயே. கேரக்டர்ஸ உள்வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் டிஃபிகல்டீஸா இருந்தது? அண்ட் நடிக்கும்போது என்ன மாரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? இல்ல நான் அப்படி எதுவுமே எனக்கு கஷ்டமாலாம் நான் ஃபீல் பண்ணல. அ எனக்கு ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா இதுதான் லைன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அம் இப்ப வெற்றி சார் படத்துல வந்து என்னன்னா, ஆன் ஸ்பாட் தான் டயலாக்கே கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த மொமெண்ட்ல நம்ம அந்த கேரக்டர புரிஞ்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அ இங்க வந்து ஹரிய பொறுத்தவரைக்கும் வந்து என்னன்னா, முன்னாடியே வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் குடுத்ததுனால, ஸோ அதுல என்ன பண்ணலாம் அவ்வளோதான். அதுதான் இருந்ததே தவிர, மத்தபடி வந்து நான் ரொம்ப போட்டு அத வந்து இத பயங்கரமா பண்ணணும் அது இதுன்னுலாம் நான் அவ்வளோ யோசிக்கல. இன்னொன்னு அந்த கேரக்டர ரொம்ப எனக்கு ஈஸியா புரிய வச்சது தான் அ அ ஹரியோட வேலையா இருந்தது. ஸோ புரிய வச்ச பிறகு என்ன பண்ணணும்ன்றது ஏதாவது தேவைன்னா, இல்ல இப்படி வேணாம் இப்படி அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா கேட்டதுனால ரொம்ப ஈஸியான ஒர்க்கா தான் இருந்தது. ரொம்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இன்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து நாங்க அதெல்லாம் பண்ணல. நாங்க வந்து நார்மலா தான் பண்ணோம்.
அந்த அப்படியா இன்டென்ஸாக தெரிகிற மாதிரியான லென்சிங்கோ இல்லை அந்த லைட்டிங்கோ இல்லை வந்து அந்த ஃப்ரேமோ எல்லாமே வந்து அதனால தான் அது அப்படி தெரிஞ்சிருக்கு தான் சொல்லணும். வெற்றி சார் படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட் குடுத்தாலும் அத டப்புன்னு பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணி பண்ற ஒரு விஷயம் அப்படின்றது. கண்டிப்பா இருக்கும். அவரோட ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ணோம்னா, ஸோ அது வந்து நம்ம அதை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். எனக்கு வந்து நானே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து வடச்சென்னைக்கு முன் வடச்சென்னைக்கு பின்னுனே கூட நான் அதை பிரிக்கிறது உண்டு. ஸோ எப்படி ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு சின்ன டைம் தான் இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களை எவ்வளோ ரெடி பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே அடாப்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறது. மற்ற படங்கள் வந்து அவர் படத்தில் நடிச்சுட்டு போகும்போது ரொம்ப ஈஸியராக இருக்கும். நீங்கள் வாங்க இதை கொடுங்களேன் பார்த்துக்கலாம், ஓகே போகலாம் இப்ப அப்படிங்கிறது. என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு நான் பண்ணிப்பேன். ஆனா அங்க போனப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. அந்த ஒரு ஜோன்ல இப்போ இருப்பீங்க. ஸ்கிரிப்டே இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ பண்ணலாம்னா கூட பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வெற்றி சார் குடுத்துடுறாரு. ஆமாம் அது நிச்சயமா உண்டு. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த படத்துல? உங்களோட கேரக்டர் வைஸ் என்ன மாதிரி? ஓகே. இந்த படத்துல ஷூட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ எல்லாமே அருகி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டா எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஸோ அதில் ஆக்டர்ஸ் கூடயும் இருந்து கம்யூனிகேட் பண்ணி, ஸோ தனித்தனியாக ஒருத்தரை கூப்பிட்டு தனித்தனியாக இது சேஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தனியாகவே பண்ணி அதுக்கப்புறம் டீம் ஒர்க்காக உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஸோ ரிஹர்சல் போனதுனால எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அதனால ரொம்ப இதனால ஸோ வெற்றி சாரோட விடுதலையில் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்டில் வந்து நிறைய நாங்கள் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக படிக்கிறதுக்கு அப்புறம் ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஓகே சரி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக. மற்றபடி அது ரொம்ப ஈஸியா ஆக்கிடுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வெற்றி சாரோட ஆர்டிஸ்ட் எல்லாமே அவர்கிட்ட பண்ணும்போது அது கஷ்டம். பட் அவர்கிட்ட பண்ணிட்டு வந்துட்டா என்ன வேணா பாத்துடலாம் அப்படின்ற ஒரு இது. ஒருத்தவங்களுக்கு பாசமா சொல்லி கொடுக்கணும், அடிச்சு சொல்லி கொடுக்க வித்தியாசம் இருக்குல்ல. எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குறான். அந்த கதை தான். இல்ல அது பயம்னா பண்ணலன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாரும் அப்படி அது கிடையாது. லாஸ்ட் பெஞ்ச் சொல்லல. கண்டிப்பா. மக்கள் வந்து அப்படியோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உனக்கு கரெக்டான டெலிவரி இருந்துச்சுன்னா ஏன் அது அடிச்சு ஏன் சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். சோ புரிஞ்சு பாரு, நம்ம லாஸ்ட் பெஞ்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு நாள்லயே முடிஞ்சிருச்சு. கரெக்ஷன் பண்ணி அதான். ஸோ ஆப்வியஸ்லி ஆக்டரா நான் உள்ள போது என்னவோ பெரிய எக்ஸ்போஷர்ஸ் இல்ல. நம்ம கரெக்ஷன்ல தான் நம்ம என்ன கரெக்ஷன் பண்றோமோ அதை தான் லேர்ன் பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்டிங்லயுமே அதுதான். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ மரியாதை எனக்கு நிறைய சேஞ்சஸ் நிறைய ஓகே இது பண்ணா நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நிறையவே நான் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா. இந்த படத்தோட மெயின் பில்லர் நினைக்கிறேன் நீங்க தான். ஸோ உங்களோட கேரக்டர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து டைரக்டர் சார் கிட்ட இருந்து இன்புட் அண்ட் நீங்க செட்ல ஆன் ஸ்பாட்ல இந்த சீன் ரொம்பவே கஷ்டப்பட்டங்க அப்படின்ற மாதிரி விஷயம் என்ன இருந்தது? டைரக்டர் கிட்ட இருந்து இன்புட் தான். ஏன்னா டைரக்டரோட கிரியேஷன் தான் இது. ஸோ அவருக்கு என்ன வேணுன்றது தான் நாங்க இங்க பண்ண முடியும். ஸோ அவர் இந்த கதைக்கான கதாபாத்திரங்கள் வந்து எவ்வளோ உள்நோக்கி இருக்கணும், எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது படத்துல சொல்றேன். எவ்வளோ இந்த படத்துல ஒரு யூஷுவல் கன்வென்ஷனல் மூவி கிடையாது. இது அன்கன்வென்ஷனல். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் டெஃபினிஷன்ல இருக்கும். உரையாடல்களே கடவுளோட இருக்கும். தப்பு செஞ்சா அதையும் போய் கடவுள்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி, அங்கேயே போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி, அவரையே பிளேம் பண்ற மாதிரி எல்லாம் கடவுளோட. அதாவது ஒரு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் மூவி. ஆஸ் அ கேரக்டரா பர்ஃபார்ம் பண்றப்போ எல்லாரும் கஷ்டம் வந்தாதான் கடவுள் கிட்ட போவாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததே கடவுள்னால தான், கடவுளோட போதனைனாலதான் இவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஆறுதலை எங்க தேடுறாங்க? இது வந்து எழுதுறதுக்கு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதை ஒரு சாதா பொண்ணை வச்சு எழுதிட்டு போனா இது கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆன்மீகத்தை வச்சு நாங்க எழுக்கிறோம் அப்படின்றப்போ இதோட ஒரு ஆர்ட் செய்யறது, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒரு ஆர்ட் செய்யறது, அதோட ஸ்டைல்ஸ், மேக்கிங் ஸ்டைல் செய்யறது, அதோட இன்டர்நேஷ்னலி அவர் வாங்கிட்டு இருக்க நாலேஜ், கத்துட்டு இருக்க நாலேஜ் உள்ள செய்யறது. அப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்து நாங்க உயிரூட்டி இந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்து இப்போ நாங்க வெளியே வெகுஜனத்துக்கு நாங்க கொடுக்குறப்போ, நீங்க இப்போ உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க இந்த கதைய ரிலீஜிஸ்டிக்கா பாக்குறீங்களா இல்ல ஒரு ஹியூமன் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸோட இம்பைப் ஆகி, ஏன்னா நம்ம ரெண்டுத்தையோட கோர்வையில தான் உள்ள உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நான் வந்து ரிலீஜன் இல்லைன்னு சொல்றவங்களும்
ஓகே இருக்காங்க. இருக்காங்க, ரிலீஜியனிஸ்டிக்காவும் ம். இருக்காங்க, நியூட்ரலாவும் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த இதுக்குள்ள வரோம்? ஹவ் ஆர் வி ஏபிள் டு நார்மலைஸ் அ நன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்டர்பன்சஸ்? ம். இது பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஸ்கிரிப்ட். இது தாட் ப்ரொவோக்கிங்கா இவருக்கு உள்ள வந்து அதை எழுத நினைச்சதுக்கே வி ஷுட் அப்ரிஷியேட் திஸ் பர்சன். அண்ட் தட் டு ஹியஸ் கட்ஃபுல்லா போய் ஒரு ஃபர்ஸ்ட் மூவியா எடுத்து இனிஷியேட் பண்ணி நம்ம ஜனத்துக்கு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சோஷியல் லெவலில் எவால்வ் ஆயிருக்கோம் சொசைட்டியில். அது நம்ம தான் இங்கே ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் மை டியூட்டி ஆஃப் டன் இட். யூ சி அண்ட் யூ லெட் மீ நோ. கண்டிப்பா ட்ரைலர்லயே அந்த ஒரு இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு அந்த ஒரு பேர் வந்து இருக்கும்ன்றதுக்கு டவுட்டே இல்லைன்னு தான் நான் ஜென்யூனா சொல்லணும்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆமா, இல்ல இது ரெண்டாவது நடிகைகளுக்கு ம். என்ன மாதிரி வேடங்கள் வேணா கிடைக்கலாம். பட் கன்னியாஸ்திரிகள் கிடைச்சது இல்ல. ம். நம்ம தமிழ்லயோ இந்தியாலயோ கன்னியாஸ்திரி கிடைக்கிறதே ஒரு பாக்கியம் தானே. கண்டிப்பா. கடவுளோட பேசுறது, கடவுளோட குழந்தைங்கள நினைக்கிறதே அந்த உடை போடுறப்போ அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொறுப்போ, மரியாதையோ, ஒரு டிசிப்ளினோ, ஆச்சாரங்களோ, அனுஷ்டானங்கள் நம்ம கடைப்பிடிக்கிறதோ அவ்வளவுமே எனக்கு நான் நடிக்க மாட்டேன். நான் வாழணும்னு நினைப்பேன். சினிமா ஏன் சூஸ் பண்ணோம், ஆக்டிங் ஏன் சூஸ் பண்ணோம்னா, அடுத்த ஜென்மம் நம்ம பிறப்போமான்னு தெரியும். இந்த ஜென்மத்துல நம்ம வாழக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் சினிமா மூலியமா செய்யலாம். அப்படி இருக்கப்போ எனக்கு முதல் படம் கன்னியாஸ்திரி. அதோட கிளைமேக்ஸ்ல, இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழகா இந்த கன்னியாஸ்திரிக்கு ஒரு விடைவு கொடுத்திருப்பாரு, மோட்சம் கொடுத்திருப்பாரு. தட் இஸ் லைக் சம்திங் கையெடுத்து கும்பிடுற மாதிரி. ஸோ சொல்லும் போதே கடவுள் எங்கேயுமே இல்லை, இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்டேருந்தே வந்து பேசுவாங்க. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரியேட்டரோட ஒரு இண்டிகேட்டர் மாதிரி உட்காந்து அழகா எனக்கு வாழ வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ஐ ஷுட் தேங்க். சொல்லும் போதே ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு டெபியூட்டன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கதை வரும்போது அவங்க சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி கட்ஸ் வேணும். நீங்க எழுதும் போது நினைச்சு பார்த்தீங்களா இதுல இருந்து ஏதாவது கான்ட்ரவர்சிஸ் வரும்? கண்டிப்பா வந்து ரிலீஜியஸ் பேஸ் மூவிஸ் அப்ப அஃப்கோர்ஸ் நம்ம சொசைட்டில வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அது வந்தா என்ன டேக்கிள் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது? இல்லைங்க. இப்போ என்னன்னா என்னோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். சிசிடிவியில் மாட்டிக்கிட்டோமோ, ஐயோ இங்கே வந்துட்டோமோ, அங்கே வந்துட்டோமோ. நீங்கள் உண்மையாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அஃப்கோர்ஸ் இந்த கதையை எடுக்கும்போது ஒரு 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 பயம்னு அதை நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வேணும். எந்த கதையை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம், இது எப்படி அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அப்போ அந்த கதை வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு அது உண்மையாக படுது. எழுதும்போதும் உண்மையாக படுது, எழுதி முடிச்சதுக்கப்புறம் உண்மையாக படுது. ஏன்னா இது வந்து நேற்று எழுதி நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் கிடையாது. ஸ்கிரிப்டுக்கே ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இதை எழுதி முடிக்கும்போது. அப்போது இதை திருப்பி நான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடியோ, ஆக்டர்ஸ்கிட்டயோ, டெக்னீஷியன்ஸ்கிட்டயோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதை பல வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். அப்போ ரிவைஸ் பண்ணும்போது என் மனசாட்சி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு தப்புன்னு சொல்லியிருந்தா அதை அங்கேயே பிளாக் பண்ணியிருப்பேன். அப்போது எங்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, அகைன் வந்து நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் ஒரு கதை எழுதினா கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும். நம்ம சொல்ல வர கருத்து என்ன நினச்சி உங்களோட கோர் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் யாரை நினச்சும் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலல்ல. தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். நான் எதுக்கு தண்ணி குடிக்கணும்? நான் உப்பே சாப்பிடல. ஸோ என்னோட கான்செப்ட் அதில் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஓகே. எனக்கு வந்து சார் கிட்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா உங்கள பார்க்கும்போது, படங்கள்ல பார்க்கும்போதும் எனக்கு வந்து டேனியல் பாலாஜி சாரோட ஒரு சின்ன சாயல் வந்து எனக்கும் தோணுச்சு இன்னைக்கு தோணுச்சு. அப்படியா? அவங்க கரெக்டா கேட்டாங்க. ஆமா. சரி, ஏன்னா சொல்லுங்க. எனக்கு அந்த சாயல் வந்து தோணும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இந்த ஒரு விஷயம் உங்கள பார்க்கும்போது, சார் டேனியல் பாலாஜி சார் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு? இன்னைக்கு தான் கேட்குறேன் இதை. இல்லை, ஆனால் எனக்கு வந்து என்னையா பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை வந்து இன்னொருத்தர் மாதிரி என்னை பார்க்குறதோ எனக்கு பர்சனலி எனக்கு அது வேணாம். பாவலாக பார்த்தா மட்டும் எனக்கு அது போதும். டேனியல் பாலாஜிங்கிறவர் ஒரு ஒரு மிகச்சிறந்த மனிதர், நல்ல நடிகர். அவர் வந்து அதான் அவர் மாதிரி தெரியுறேன்னா அது மேபி ஓகே. அந்த எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் மேபி அவங்க டக்குன்னு பார்க்கும்போது ஃபீல் ஆன மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது டக்குன்னு ஃப்ரேம்ல சார் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனாலலாம் நான் கேட்டது. இதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு. இல்லை, அதுதான் எனக்கு அது நான் காம்ப்ளிமெண்ட்டாக நான் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா இண்டிவிஜுவலும் அவங்க தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக தெரியணும்னு தான் நினைப்பாங்க. நான் வந்து இவங்கள மாதிரி தெரியணுமா, அவங்கள மாதிரி தெரியணும்னு இல்லை. நான் பாவலாக தான் தெரியணும். அதனால என்ன பாவலாக ஒருத்தர் பார்த்தாங்கன்னா தான் எனக்கு சந்தோஷம். டேனியல் பாலாஜி சார் தனி. அவர் வந்து அதான் சொன்னேன், நல்ல மனிதர், நல்ல நடிகர். அவர் வந்து அவர் தான், நான் தான். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்ன, கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு கொஸ்டினை வந்து இன்னைக்கு ஃபுல்லா உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. வடச்சென்னை 2வோட அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு எங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது விஷயம் இருக்கா வடச்சென்னை 2ல பத்தி சொல்றதுக்கு? இல்ல.
இல்ல. எக்ஸ்க்ளூசிவா எதுவுமே இல்லையா? நிஜமாவே இல்ல. நான் நிஜமாவே வேணா நீங்க ஏதாவது துண்டு போடுங்க தாண்டுறேன். இல்ல காலையில இருந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் அவர் இதுதான் சொன்னாரு. உங்களுக்கும் அதே சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு அதாவது தெரியாது. எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்கு. அந்த வடச்சென்னை இல்ல நிச்சயமா இருக்கும். இப்போ ஆனா நான் இப்போ ஒருவேளை நான் வெற்றி சாரா இருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லலாம். நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? இல்ல அவருக்கு மேபி தான் அந்த தெரியும். ஒரு டாக் உங்ககிட்ட அந்த ஒரு ஷெட்யூல்ஸ் பத்தியோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பத்தியோ எதுவுமே சுத்தமா எனக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகே கண்டிப்பா உங்க மூலியமா நான் தெரிஞ்சுட்டு நான் போய் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள மாதிரி தான் எனக்கும் இருக்கு. எப்போ வரும்? ஸோ வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வந்து அது நடந்ததுன்னா சீக்கிரமா நானும் சந்தோஷப்படுவேன். மேபி விக்கிக்கு தெரிஞ்சிருக்கலாம். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். விஷயம்லாம் ஆமா, ஆமா, ஆமா. இல்ல நீங்களும் அதே தான் சொல்லுவீங்களா? நேத்து நைட்டு தான் வந்து டாம் க்ரூஸ் அதுல ஏதோ பண்றாரு கனவுல வந்துச்சா? சொல்லியிருக்காங்க. ஓகே. என்ன அவரு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாரா? அது தெரியல. கேமியோ பண்றாரு டாம் க்ரூஸ். ஓகே. வடச்சென்னை 2ல டாம் க்ரூஸ் கேமியோ. இல்ல போற இத பார்த்தா இந்த மாதிரி வந்து பேன் இந்தியா மூவின்னு சொல்லி இந்த மாதிரி பேன் இந்தியால பேன் Pan வேர்ல்ட் வந்து மூவியா அப்படின்னு சொல்லி மாத்தி. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இத பத்தி பேசல. வடச்சென்னையே நான் மத்த படங்கள் பத்தி சொல்றேன். யூஷுவல் ஜெனரலா பேன் இந்தியா மாதிரி பேன் வேர்ல்டுக்கு நம்ம வந்து ஆயிரம் போல் இருக்கு. ஆனா வந்து என்னன்னா இங்க இருக்க நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கே கூட நிறைய நல்ல வாய்ப்புகள் கொடுக்கலாம். கண்டிப்பா நிறைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லும் போது நல்ல வாய்ப்புகள்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து நீங்க 2014ல இருந்து உங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றப்ப இப்ப திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆக்சுவலி இந்த சினிமா ஜேர்னி அப்படின்றது உங்களுக்கு? நான் அவ்வளோலாம் யோசிக்கவே இல்ல. நான் வந்து இப்படி அப்படின்லாம் யோசிக்கல. ஓகே நம்ம வந்து நிறைய இன்னும் உழைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் புதுசா என்ன கத்துக்கலாம்? இன்னும் வேற என்னென்ன படங்கள் பண்ணலாம்? இல்ல வந்து அதுல என்ன புதுசா பண்ண போறோம்? இப்படிதான் எனக்கு இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப வயசான ஒரு ஃபீலிங் வரலாம். இதெல்லாம் வரலாம். அதனால என்னவா வேணாலும் எதுக்கு அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா. உங்களுக்கு வந்து உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது பெரிய படங்கள்ல ஆர் என்ன மாதிரி படங்கள் வந்து கமிட் ஆயிருக்கீங்க? அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே. ஒரு படம் லீடா பண்ணிட்டேன். பண்ணி தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. காமோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் மரியா வந்து இப்போ வெயிட்டிங். இப்போ அக்டோபர் 3 ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஜனநாயகன்ல ஒரு சின்ன ஒரு சின்ன பார்ட்டா ஒன்று பண்ணியிருக்கேன் நான். ஸோ சாரோட அண்ட் மேரேஜ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் படங்கள் வருது, ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ லீடா பண்றதுக்கான நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நம்புறேன். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். எனக்கு இப்போ ஒரு கியூரியாசிட்டி வருது. ஜனநாயகன்னு சொல்லும்போது ஆல்ரெடி மாஸ்டர்லயும் வந்து தளபதி கூட அந்த ஒரு ஃப்ரேம்ஸ்ல வந்து உங்களை பார்க்க முடிஞ்சது. இதுல காம்பினேஷன்ஸ் ஆர் அவர் கூட அந்த ஃப்ரேம்ல இருப்பீங்களா? என்ன மாதிரி? அவரோட காம்பினேஷன் எல்லாம் நீ வினோத் சட்ல அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த ஃப்ரேம்ல இருப்பீங்க. எங்களுக்கு அது போதும். அவ்வளவுதான் நாங்க கேக்குறது. அவரோட காம்பினேஷன்ல இல்ல ரிவீல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆனா அவரோட காம்பினேஷன்ல கண்டிப்பா இருக்கு. ஓகே. இது எவ்வளோ ஹாப்பி மொமெண்டா இருக்கு. பிகாஸ் வந்து தளபதியோட லாஸ்ட் மூவி அதுல நம்ம மறுபடியும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு அது வந்து விஷயம் படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் சொல்லுவான் அதை பத்தி நிறைய. அவரே வந்து பதில் சொல்லிட்டாரு. ஓகே ஃபைன். இந்த மரியா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல அவார்ட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது மக்கள் மத்தியில இது கண்டிப்பா போய் ரீச் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம்? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா முதல்ல இந்த கதையை எழுதிட்டு நரேட் பண்ணி ஆக்டர்ஸ் உள்ள வரும்போதே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா ஓகே. ஒரு தப்பான படத்துக்கு வந்து யாரும் உள்ள வரமாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அதோட நோக்கம் உண்மையா இருந்ததுனா தான் அது என்னோட வேலையே கிடையாது. அது அந்த கதை தான் புல் பண்ணுச்சு எல்லாரையும். அதை நான் பண்ணல. என்னோட வேலை நான் ஒரு டூலா இருந்து அதை நான் முன்னாடி நகர்த்துறேன் அவ்வளோதான். அதுக்கு எப்பவுமே இதை நான் ரொம்ப நம்புறேன். ஒரு சினிமா நம்ம உருவாக்கிட்டோம்னா ஒரு கதை அதுக்கு தேவையான ஆட்களையோ தேவையில்லாத ஆட்களையோ அதுவே உள்ளேயும் இழுத்துக்கும் வெளியும் தள்ளிடும். அது நம்ம கையில கிடையாது. ஸோ அங்கேயே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இவங்க கதை கேட்டு உள்ள வந்ததும் சரி, விக்கி உள்ள வந்ததும் சரி, இதுக்கப்புறம் சிந்துன்னு ஒருத்தங்க நினச்சிக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாரும் உள்ள வரும்போதே அப்பவே வந்து ஓகே இதோட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. அந்த அண்ணா உள்ள வரும்போது ஒரு வெட்டரன் ஆக்டர் கிட்ட நம்ம கதை சொல்லும்போது அப்போ அவங்களும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட் வரும்போது அங்க இதெல்லாம் தான் எப்படின்னா சிறு துளி பெருவெள்ளம் தான். இது சின்ன சின்னதா சேர்ற கான்ஃபிடன்ஸ் ஒரு இடத்துல போய் அது ஃபைனலா ஒரு ப்ராடக்டா முடியுது.
முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ட்ரை பண்ணுறோம். அங்கேயுமே வந்து அக்ராஸ் குளோபும் இதை வந்து ரெகக்னைட் பண்ணுறாங்க, இதை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, இதுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அது இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நம்பி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து இப்போ இது பண்ணது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் உள்ள வரும்போது அது இதை விட ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஓகே, அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் எல்லாரும் வெளியே போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கணும்னு தான் சினிமாக்குள்ள ஆப்ரேட் பண்ற ஆட்கள் பாதி பேர். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இது வந்து எண்ட் ஆஃப் த டே இது தியேட்டருக்கு வரணும்ன்றது நான் நினைக்கல, அந்த கதை நினைச்சிருக்கு. அது வெளியே வரணும்னு நினைச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஃபெஸ்டிவல்ஸுக்கு போனதாலும் சரி, அது உருவாகணும் சரி, அதுவா ஷேப் ஆகி அதுவா குரோவாகி அதுவே வளர்ந்துருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி. அதுவா வந்து இதுவா இருந்தாலும் உங்களோட எல்லாரோட உழைப்பும் உங்களோட அந்த நீங்க பேசும்போது அவ்வளோ எப்படி சொல்றது, சினிமா மேல அந்த நாலேஜ் அண்ட் வந்து அந்த ஒரு லவ் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியுது. படத்துலயும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்க சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் வில் கிவ் ஆல் தட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வி ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரியா படமும் October 3 வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி உங்க எல்லாருக்குமே அது ஒரு பிக் ஸ்டெப் ஸ்டோனா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so தேங்க்யூ much. ஸோ மச். தேங்க்யூ.